உலகத்துல இருக்கிற எல்லாரோட வெயிட்டும் 2 மடங்கு அதிகரிச்சிரும். 2 மடங்கு டென்சிட்டி, 2 மடங்கு கிராவிட்டி. சோ உங்க வெயிட்டும் 2 மடங்கு இருக்கும். ஒருவேளை பூமியோட கிராவிட்டி 2 மடங்கு ஆச்சுன்னா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. இதுதான் கோட்டு சூட்டு. அண்ட் இதோ புவி ஈர்ப்பு விசை இரட்டிப்பாகிவிட்டால் என்ன நடக்கும்? பூமி சூரியனை சுத்தி வர்றத பாருங்க. சூரியனை சுத்தி எலிப்டிக்கல் பாத்துல சுத்துறதுனாலதான் நம்ம பூமியில சம்மரும் விண்டரும் மாறி மாறி வருது. சூரியன் பூமியை விட 3,30,000 மடங்கு ஹெவியா இருக்கிறதுனாலதான் அதோட ஈர்ப்பு விசையால பூமியை தன்னை நோக்கி இழுத்துக்க முடியுது. அதிர்ஷ்டவசமா நம்ம பூமி சூரியனுக்கு பக்கவாட்டுல சுத்துறதுனாலையும் வேகமா கிராஸ் ஆகுறதுனாலையும் நம்ம பூமி சூரியனை நோக்கி இழுத்துக்கப்படாம இருக்கு. ஆனா நம்ம பூமியில கொஞ்சம் கிராவிட்டியை கூட்டி பாருங்க, எல்லாமே சின்ன பின்னமா ஆயிரும். நம்ம கிரகம் இப்ப சுத்திட்டு இருக்கிற சர்க்குலர் பாத்துல இருந்து விலகி எலிப்டிக்கல் பாத்துல சுத்த ஆரம்பிச்சிரும். சம்மர்களும் விண்டர்களும் நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த பயங்கரமான கிளைமேட் சேஞ்ச் நம்ம பூமியில பெரிய பஞ்சம் ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கும். நம்ம உலக பொருளாதாரம் மொத்தமா உருக்குலைஞ்சிரும். ஆனாலும் இதுல ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேர் உயிர் பிழைச்சிருப்பாங்க. இப்ப நடந்தது எல்லாமே வெறும் 5% கிராவிட்டி அதிகரிச்சதுனால. சோ கிளைமேட்ல ஏற்படுற தாக்கங்களை கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். ஏன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச்ல இருந்து நம்மளால கண்டிப்பா தப்பிக்க முடியாது. பூமியோட தகடுகள் மொத்தமும் உருக்குலைஞ்சு சின்ன பின்னமாகி மேல இருக்கிற எல்லாரையும் உயிரோட உள்ள உள்ள வச்சிரும். சோ நம்ம உயிரோட இருக்கிற அளவுக்கு கிராவிட்டி ரெட்டிப்பாகுதுன்னு கற்பனை பண்ணலாம். சோ வாங்க இந்த புது உலகத்தையும் நம்ம ஒரு தடவை வாழ்ந்து பார்த்துடலாம். உண்மையை சொல்லணும்னா இது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். நீங்க இப்போ 2 மடங்கு ஹெவியா ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள சில பேர் வெயிட் போடுறது ஒரு பெரிய வரம்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா ஒரு கட்டுமஸ்டோட உடல்ல நீங்க இல்லனா கண்டிப்பா இது உங்களுக்கு பயனளிக்காது. உங்க ஹார்ட்டும் லங்ஸும் பிரஷர் அதிகரிச்சதுனால பயங்கரமா திணற ஆரம்பிக்கும். மூச்சு விடுறதுக்கு கூட கஷ்டப்படுவீங்க. அண்ட் உங்க பிளட் பிரஷர் லெவல் சும்மா ராக்கெட் மாதிரி எகிரும். நீங்க நடமாடாம தூங்கிட்டு இருந்தாலும் உடம்பு ஃபுல்லா புண்கள் வர ஆரம்பிக்கும். படிக்கட்டுகளை பார்த்தாலே உங்களுக்கு பயமா இருக்கும். உங்களால நடக்க முடியாது. அண்ட் நீங்க கீழே விழுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கீழே விழுறத பத்தி பேசும்போது தான் ஞாபகம் வருது, நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்ம டெக்னாலஜி அண்ட் நம்ம இயற்கை உட்பட எதுவுமே இப்படிப்பட்ட ஃபோர்ஸ் தாங்குற அளவுக்கு வடிவமைக்கப்படல. எப்போதும் இருக்கிற வெயிட்டை விட 2 மடங்கு வெயிட் இருக்கிறதுனால உலகத்துல இருக்கிற கட்டிடங்களும் பாலங்களும் உருக்குலைஞ்சு சின்ன பின்னமா ஆயிரும். வானத்திலிருந்து பிளேன்கள் பூமியை நோக்கி விழ ஆரம்பிச்சிரும். விண்வெளியில இருக்கிற சேட்டலைட்டுகளும் கிராவிட்டி அதிகரிச்சதுனால சரியான வேகத்துல பயணிக்க முடியாததால பூமியில விழ ஆரம்பிச்சிரும். பூமியில இருக்கிற மரங்களும் அதோட ஓன் வெயிட்ல உருக்குலைய ஆரம்பிக்கும். வேர்ல இருக்கிற தண்ணிய மேல பம்ப் பண்ண முடியாததுனால மரங்களால தாக்கு பிடிக்க முடியாது. புதுசா வளர்ற மரங்களோட வளர்ச்சி குள்ளமாவும் வழக்கமா இருக்கிறத விட திக்காவும் இருக்கும். காரணம் 2 மடங்கு கிராவிட்டியை ஈடு கொடுத்து இந்த மரங்கள் வளரணும். இது ரொம்ப வருஷத்துக்கு நீடிச்சா மனித இனமும் இதே மாதிரி ஒரு புது பரிணாம வளர்ச்சியை சந்திக்கும். நமக்கு உயரம் ரொம்ப கம்மியா இருக்கும், நரம்புகள் திக்கா இருக்கும் அண்ட் போன் டென்சிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கும். சோ ஒருவேளை கிராவிட்டி ரெட்டிப்பானதுனால ஏற்பட்ட கிளைமேட் சேஞ்சையும் அட்மாஸ்பியர்ல ஏற்பட்ட அதிக காற்றழுத்தத்தையும் அண்ட் நம்ம பூமியில அதிகரிச்ச ரேடியோ கதிர்களையும் நம்மளால தாங்க முடிஞ்சதுன்னா நம்மளால ஒரு சின்ன வாழ்க்கையை இந்த பூமியில வாழ முடியும். அதாவது நம்ம உருவத்துல ரொம்ப ரொம்ப சின்னதா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருப்போம். ஆனா அப்படியே நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாலும் அதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா கிராவிட்டி ரெட்டிப்பானாலும் கம்மியானாலும் நம்ம வாழ்க்கை ரொம்ப குறுகிய காலத்துக்கு தான். சோ இந்த குறுகிய காலத்துல புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க. உங்க எண்ணங்களும் சிந்தனைகளும் புதுசா ஏதாவது யோசிக்கட்டும். புது புது ஐடியாக்கள் அண்ட் சம்பவங்களை யோசிக்கிறதுக்கு இன்னும் நிறைய கோட்டு சூட்டு வீடியோக்களை பாருங்க. இதே மாதிரி தரமான சம்பவங்களை தெரிஞ்சுக்க நம்ம கோட்டு சூட்டை போட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் வாழ்க்கைய ரசிச்சுட்டே வாழ மறக்காதீங்க.